தெரியும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து என வீணா ஆராதனை செய்யறான். இந்த வார்த்தை என்னை ரொம்ப உடைச்சிருக்கு. நான் ஆராதிக்கிற ஆராதனை ஒரு வீணான ஆராதனை ஆயிடக்கூடாது. என் ஆராதனையில் லைஃப் இருக்கணும். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் ஒரு நாள் கானானுக்கு போயிடுவாங்க. அங்க போயிட்டு இந்த ஆராதனையின் கருத்து என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வர்ஷிப்? இந்த ஆராதனைக்கு என்ன கருத்துன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லணும், நமக்காக ஒரு பஸ்கா அடிக்கப்பட்டா. அதான் ஆராதனை. எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டா. கவனிக்கணும், எனக்காக ஒரு பஸ்கா அடிக்கப்பட்டா. இரண்டாவது, அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்தார். இதை நினைக்கும் போது நம்மளால ஆராதிக்காம இருக்கவே முடியாது. ஆராதனைன்னு வந்துடுச்சுன்னா உங்க கண்ணு மூடிடணும். நடத்துறவங்களை பார்க்க கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஆராதனை பலிபீடம் உங்க முன்னாடி வந்துடணும். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, எங்க சர்ச்சில் ஆராதனை முடிஞ்சு பார்க்கும்போது நான் செவரு பக்கம் திரும்பி நிற்பேன். அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நான் ஆராதனை முடிஞ்சு பார்க்கும்போது ஒருவேளை கதவு பக்கமா திரும்பி நிற்பேன் அல்லது ஒரு பக்கமா விலகி நிற்பேன். அப்போ நான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ண, என்ன மறந்து ஆராதிச்சிருக்கேன். நல்ல தூங்குனவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க பொசிஷன் மாறி இருக்கும். நல்ல தூங்கலைன்னா கரெக்டா படுத்திருப்பாங்க. நல்ல தூங்குறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படியோ படுத்திருப்பாங்க. கேட்பாங்க, ஐயோ உங்க மேல நான் கால் போட்டேனா, உங்களை மிதிச்சேனா? ஹலோ, புரியுதா நான் சொல்றது? நல்ல தூங்குறவங்க தான் செய்யறது என்னன்னு நல்லா ஆராதிக்கிறவர்கள் அப்படிதான். 2010வது வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். 2012-13 வருஷங்கள் வரையிலும் பரிபூர்ணமான மனம் திரும்புதல் இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு தரிசனம். எனக்கு முன்னாடி நிறைய வாலிப பிள்ளைங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அங்கங்க குவியல் குவியலா செத்து கிடக்கிறத நான் பார்த்தேன். அப்ப அதெல்லாம் என்னன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சிலுவை சுமந்து போகிறது போல ஒரு சொப்பனம். தரிசனம் அல்ல, ஒரு சொப்பனம். அவர் போறதை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ரொம்ப தூரத்துல போயிட்டு திரும்பி திரும்பி பார்க்கிறார். என்கிட்ட எதுவும் பேசல. ஆனா அவருடைய பார்வையில 1000 கேள்வி இருந்தது. சில நேரம் வெளிச்சம் நம்ம கிட்ட பேசும். புரியலையா உங்களுக்கு? லைட் வில் ஸ்பீக். வெளிச்சம் பேசும். நம்ம ஆராதிக்கும் போது ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் நம்ம கிட்ட பேசும். எக்கால சத்தத்தை கேட்டவுடன் நான் எழுதினேன் என்று யோவான் சொல்லுகிறார். சவுண்ட் வில் ஸ்பீக். சம் இம்ப்ரெஷன்ஸ், சில தொடுதல்கள் நம்மோடு பேசும். அந்த ஒரு பார்வை 1000 கேள்வி கேட்டது. எனக்காக நீ போவியா? எனக்காக நீ செயல்பட முடியுமா? அந்த நாள் முதற்கொண்டு என் பிரசங்கம் மாறிட்டு, என் பேச்சு மாறிட்டு. இதெல்லாம் நடிக்க முடியாது பாருங்களேன். கொஞ்ச நேரம் நடிக்கலாம் இல்லையா? நல்லவன் மாதிரி கொஞ்ச நேரம் நடிக்கலாம். பாரம் இருக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் நடிக்கலாம். ஒரு மாதிரி வசனம் பேசுற மாதிரி கொஞ்ச நேரம் நடிக்கலாம். ரொம்ப நேரம் நடிக்க முடியாது. பட் ஸ்டில் இட்ஸ் கீப் ஆன் கோயிங். காரணம் ஒரு சிலுவையின் தொடுதல். இன்னைக்கு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் ஒரு நாள் சிலுவையின் காட்சியை கண்டவர்கள். உங்களை அந்த சிலுவைக்கு நேர திருப்பணும். அதான் பவுல் சொல்றாரு, சிலுவை குறித்து அல்லாம வேற ஒன்றையும் பற்றி பேசுறதுக்கு எனக்கு. புரியுதா உங்களுக்கு? கண்களை போடுங்க. ஒரு ஆராதனைன்னு வந்துச்சுன்னா என்ன தொடணும்பா நீங்க. தங்கச்சி கொஞ்சம் கண்ணை மூடுங்க.
கொஞ்ச நேரம் உங்களை விட்டு கொடுங்களேன் ப்ளீஸ். ஒரு புத்தி உள்ள ஆராதனை. என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீ, என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீ, தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போ, தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. உங்க சத்தம் உயரட்டும். தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. சொல்லுவோம். பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று, ஓ கூர்மையான, என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன், என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, அப்பா ஜீவன் தந்தீரே. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்ன மட்டும் யோசித்தீரே, என்னை யோசித்தீரே. உடரபலதர சந்தரதியே. இயேசு அவருக்காக மரிக்கல, இயேசு அவருக்காக ரத்தம் சிந்தல, அவர் முகத்துல உமிழ்ந்து துப்பினது அவருக்காக அல்ல, நமக்காக. நம்முடைய ரூபம் இன்னதென்று அறிவதற்கு முன்பதாக தமக்கு முன் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தார். தமக்கு முன் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அவர் சிலுவையை சகித்து, ஏன் சிலுவை சகித்தார் தெரியுமா? நம்மளை பார்த்து, மகனுக்காக, என் மகனுக்காக. என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, என்னை யோசித்தீரே. அப்பா ஜீவன் தந்தீரே, என்னை யோசித்தீரே. ஜீவன் தந்தீ. அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ரபலத ரப சந்தலபா ரிகந்தல ரப சந்துலபா தரபா கோடி அந்தல லீப்ரஹம் சகந்தல யபா துரபல ஹம் ஷராதனா ரிகமனதி அந்தல ரபா. அநேக சிலுவையின் அன்பினால தொடப்படாததுனாலதான்
உங்களால் ஆண்டவருக்காக வாழ முடியல, பாவத்தை ஜெயித்து வாழ முடியல. பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த நாம் நீதிகளுக்கு அடிமைகளாக மாற முடியல. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல ஃப்ரீடமா வாழணும்னு நினைக்க கூடாது. ஏதாயிலும் ஒன்றுக்கு நீங்க அடிமையாகணும். ஒன்று உலகத்திற்கு அல்லது இயேசுவுக்கு. மரியாள் சொன்னது போல நான் ஆண்டவருக்கு அடிமை. உங்க வலது கரங்களை உயர்த்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு அவ்வளவு அடிக்கப்பட்டதற்கு காரணம் உங்களுக்காக எனக்காக மட்டும்தான். உங்களுக்காக எனக்காக மட்டும்தான். உங்களுக்காக எனக்காக மட்டும்தான். தேங்க்யூ ஜீசஸ். என்னையோ சித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்கா. நீங்க அவர்கிட்ட கேளுங்க, எனக்காக தந்தீங்களா ஆண்டவரே? என்னையோ சித்தீரே, தரபா கோரபா சந்தலபதியா தரபா. என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே. கொஞ்ச நேரம். என் அன்பே, என் அன்பே, உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, இயேசுவே, என் அன்பே, இயேசுவே, 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 இயேசு. கொஞ்சம் கைகளை உயர்த்தி பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல அருகினில் வந்து பேசிட விரும்புகிறேன். பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல அருகினில் வந்து பேசிட விரும்புகிறேன். என் அன்பே, என் அன்பே, ஷகபதோரபலா, அன்பே, என் அன்பே. கை உயர்த்தி என் அன்பே, என் அன்பே. ஹல்லேலூயா. ஓ என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே. கைகளை அசைத்து என் அன்பே, இயேசுவே, 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 இயேசுவே. நீர் வெறுத்திடும் எல்லாம் காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். நீர் வெறுத்திடும் எல்லாம் காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். சொல்லுங்க ஒரு ஜெபமாய். அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். நீர் வெறுத்திடும் எல்லாம், சொல்லுங்களேன், முற்றும் விலகிடுவேன். அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். வெறுத்திடும் எல்லாம் காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். பாடுகளே. அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என்ன.
Don't waste this time. கைகளை உயர்த்தி என் அன்பே இயேசுவே என் அன்பே. கொஞ்ச நேரம் உங்க ஆவியை ஊற்றுங்க, உங்க இருதயத்தை ஊற்றுங்க. உரபலதனா என் அன்பே, you are my love Lord. கொஞ்சம் தங்கச்சிமார் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. நீர் வெறுத்திடும் எல்லாம் காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். நீர் வெறுத்திடும் எல்லாம் காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம். திரும்ப திரும்ப சொல்லுங்க. நீர் வெறுத்திடும் எல்லாம் காரியம் விட்டு முற்றும் விலகிடுவேன். அறைக்குள் வந்து அருகில் உம்மோடு ரகசியம் பேசிடுவேன். என் அன்பே என் அன்பே ரோகோபோ சிகபதரபதோ. ஓ என் அன்பே என் அன்பே என் அன்பே. கைகளை உயர்த்தி என் அன்பே என் அன்பே. பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல அருகினில் வந்து பேசிடவே. எத்தனை பேருக்கு விருப்பம்? பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்ப வேண்டாப்பா. பிள்ளையை போல அருகினில் வந்து பேசிட விரும்புகிறேன். பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. கை உயர்த்தி பாடுங்க. பிள்ளையை போல அருகினில் வந்து பேசிட விரும்ப. திரும்ப சொல்லுங்களே. பாவியை போல வேண்டாம், அந்த தூரம் வேண்டாம். ஓ பிள்ளையை போல பேசிட விரும்புகிறேன். என் அன்பே என் அன்பே இயேசுவே. அப்பா ரதனப சந்தரபத. என் அன்பே என் அன்பே என் அன்பே. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். ஓ உந்தன் முகத்தை. ஓ ரதனம சந்தரே உரபலதரம சந்தரே ரிகந்தரதோ ஷேரே ரீதரே சபாலதே ரேதனதே சோதோரோ ரீதாம் சோரோ தோஷா தரபாகோனியா ரேகமா சந்தரோபோ. சில நிமிஷம் அந்நிய பாஷையில் ரீகமனா சந்தரபாசோ. சபை விசுவாசிகளே, இன்னும் தேவ பிரசன்னத்தில் லாகாபாத்தோ ரீகமனா சந்தரோபோ ரேகேபேபே சிகதரோபோ. ஓ ரோபோ ஷியாந்தரதரபா. Baba Shekenia. Oh, தேவ பிரசன்ன நம்மை மூடட்டும். கரங்களை உயர்த்தி ஆராதனமஷியந்தனா. ஓ ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கியே வட்டும். கிறிஸ்துவின் அன்பனால நிரப்பப்பட்டிருங்கள். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது.
இயேசுவின் நாமத்தில் தூரத்தில் இருக்கிற அநேகர் இன்னைக்கு கிட்டே வரும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் எங்களோடு கூட பேசும். ஜனமும் முடியாது, அடியனும் முடியாது, வார்த்தையும் முடியாது. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.